அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடைய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. புயலாக அது வலுப்பெற்ற பின் 48 மணி நேரத்தில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி அது நகரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், தகவல்கள் என்ன? இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்கிறது என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் இன்னும் 12 மணி நேரத்துக்குள்ளாக இது புயலாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்பாக 48 மணி நேரத்தில் இது வலுவடையும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் எதிர்பார்ப்பதை விட கூடுதலாக இது விரைவாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு கணித்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில இன்னும் 12 மணி நேரத்துக்குள்ள, அதாவது இன்றைய தினமே இது புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இன்று மாலைக்குள்ளாக இது புயலாக வலுப்பெறக்கூடிய சூழலில் இதனுடைய நகர்வு என்பது புயலாக வலுப்பெற்றதற்கு பிறகாக வடக்கு வடமேற்கு திசையில் தமிழ்நாட்டினுடைய வட கடலோர மாவட்டங்களிலும் அதே போன்று தெற்கு ஆந்திராவில் நோக்கியும் நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் தாக்கத்தால் தமிழ்நாட்டிற்கு பெரும் அளவில் மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வட தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள்ல அதி கனமழை என்ற மழைக்கான வாய்ப்பும், அதே நேரத்தில் இது தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய நேரத்தில் இதனால் ஏற்படக்கூடிய காற்றுடைய தாக்கமும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காற்றுடைய வேகம் கடலோர பகுதிகளில் கடல் சற்று கொந்தளிப்புடன் காணப்படுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இப்போது உருவாக இருக்கக்கூடிய இந்த புயலுக்கு பெயர் டிட்வா என்று ஏற்படுத்தப்பட இருக்கிறது. வட இந்திய பெருங்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய புயல்களுக்கு பெயரிடக்கூடிய முறைப்படி ஏமன் நாடு பரிந்துரைத்திருக்கக்கூடிய பெயர் டிட்வா. இந்த முறை இந்த புயலுக்கு சூட்டப்பட இருக்கிறது. மேலும் மலாக்கா பகுதியில் நிலவி வந்த சென்னியார் புயல் வலுவிழந்திருக்கிறது. ஏற்கனவே நிலவி வந்த சென்னியார் புயல், அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்ற சூழலில் தற்போது இது வலுவிழந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மலாக்கா பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த கடல் பரப்பிலேயே அது தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னியார் புயல் வலுவிழந்து விட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னியார் புயல் வலுவிழந்ததுடைய அதே நேரத்தில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது. இதன் மூலமாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக்குறதுக்கு புயல் உருவாவதற்கான சாதகமான சூழல் மேலும் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தை விட வானிலை ஆய்வு எதிர்பார்த்தது இன்றைய தினம் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். அதற்கு பிறகான 48 மணி நேரத்தில் தான் அது ஒரு புயலாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் சென்னியார் புயல் வலுவிழந்ததன் காரணமாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய மற்றொரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் விரைவாக வலுப்பெற்றிருக்கிறது. மேலும் இது விரைவாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் இது புயலாக இன்னும் 12 மணி நேரத்தில் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இதன் காரணமாக தமிழ்நாட்டினுடைய கடலோர மாவட்டங்களுக்கு புயலுக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் 21ஆம் தேதி வாக்கில் இது தமிழ்நாட்டுடைய கடலோர பகுதியில் நெருங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்றைய தினம் 27ஆம் தேதி இது இன்றுதான் புயலாக வலுப்பெறுகிறது. புயலாக வலுப்பெற்றதுக்கு பின்னர் இலங்கையை விட்டு வெளியேறி தமிழ்நாட்டுடைய கடலோர பகுதியில் நெருங்கி இருக்கக்கூடிய தென்மேற்கு பகுதிகளுக்கு நகர்ந்து வருவதற்கு குறைந்தபட்சம் 24 மணி நேரத்துக்கு மேல் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் இது 28ஆம் தேதி இரவுக்கு பிறகாக 29ஆம் தேதி வாக்கில் தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளுக்கு நெருங்குவதற்கு வாய்ப்பு இருப்பதனால் 28ஆம் தேதி முதல் டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவே வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதற்கு பிறகாக அது நகர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் படிப்படியாக அது நகரக்கூடிய நேரங்களில் மழைக்கான வாய்ப்பு டெல்டாவிலிருந்து வட மாவட்டங்களுக்கு பரவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் குறிப்பாக 21ஆம் தேதி டெல்டா உட்பட வட தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த எச்சரிக்கைகள் மட்டுமின்றி வட உள் மாவட்டங்களில் கூட கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பரவலாக 28, 29, 30 ஆகிய 3 நாட்கள்ல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு வட தமிழ்நாடு மாவட்டங்களுக்கு அதிக அளவில் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.